என் உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. என்னால எப்படி மீற வாழ முடியும்? என்ன விடு, உன்னால நிம்மதியா வாழ முடியுமா? அவங்க இல்லாம உன்னால நிம்மதியா வாழ முடியுமா? முடியாது மீரா, முடியாது. அவங்கள பார்க்காம, அவங்க குரல் கேட்காம உன்னாலையும் என்னாலையும் ஒரு நாள் கூட நகர்த்த முடியாது. நகர்த்தவே முடியாது. வேணாம் மீரா, வேணாம். இந்த வீடே நமக்கு வேணாம். வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஏங்க, உங்க கூட வர நான் தயாரா இருக்கேன். ஆனா திரும்பி போனா நம்மள மாமா ஏத்துக்கணுமே. ஒருவேளை பாசத்துக்காக நம்ம போனாலும் அவர் வார்த்தையை மதிக்கலன்னு தானே அவர் கோவப்படுவாரு. வேற வழி இல்லைங்க. மனவேதனையோட கொஞ்ச நாள் இங்க இருப்போம். அதுக்கப்புறம் மாமா மனசு மாறி வருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க, எல்லா கஷ்டமும் நஷ்டமும் நம்ம கூடவே தங்கிடாது. எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும். மறுபடியும் நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கிற காலம் கண்டிப்பா வருங்க. வாங்க முருங்க மரம், வாங்க நாராயணி அம்மா. இத பாருங்கம்மா, நல்லவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க, அந்த தெய்வம் சும்மா விடாது. ஜாக்கிரதை சொல்லிட்டு வந்த இடத்துல பொழுத பாடுற வழிய பாருங்க. என்ன உங்களோட பெரிய ரோதனையா போச்சு? உங்களுக்கு வேணும்னா நீங்க சொன்ன அந்த கருமத்தை எல்லாம் ஹோட்டல்ல வாங்கி தின்னு தொலைங்கல. ஏன் இப்படி உயிர் எடுக்கிறீங்க? வான்கோழி மாதிரி வளர்ந்துருக்கீங்களே தவிர கொஞ்சம் கூட மூளையே இல்ல. நீங்க எந்த மாதிரி கேட்டிருப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுமே. நாராயணி, எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்திருப்ப? மணி 4 போதுமா? வா சாப்பிடலாம். அந்த வேலைக்காரன் போயிட்டானா? போகலையே. அவன் போகலனா நான் சாப்பிட மாட்டேன். என்னது, சாப்பிட மாட்டியா? ஆமா, அவன் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும், அவன் காத்து இந்த வீட்ல சுத்துற வரைக்கும் நான் இந்த வீட்ல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இது என் குலதெய்வம் மேல சத்தியம். என்ன நாராயணி, இது ரொம்ப சாதாரணமான விஷயம். இதுக்கு போய் குலதெய்வம் மேல சத்தியம் பண்ற? எதுங்க சாதாரண விஷயம்? அவன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவான், நான் அதை பொறுத்துக்கிட்டு போணுமா? இத பாருங்க, நான் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். என்ன பேசி சமாதானப்படுத்திடலான்னு கற்பனை எல்லாம் படிக்காதீங்க. செத்தாலும் சாவானே தவிர அவன் இருக்கிற இந்த வீட்ல ஒரு வாய் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அதுக்கு இல்ல நாராயணி, நான் சொல்றது என்ன, பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போய் அந்த வேலைக்கார பையனை வெளியில தரத்துற வேலையை பாருங்க. போங்க. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த வேலைக்கார பையன் இந்த வீட்ல இருக்கவே கூடாது. அப்படி அவன் இருந்தானா உண்ணாவிரதம் இருந்து உயிரையே விட்டுருவேன். ஐயோ நாராயணி, வேண்டாமா இந்த பிடிவாதம். வேதாந்தம் ரொம்ப வருஷமா அந்த வீட்லயே இருக்கிறவன், போனா போறதுன்னு அவனை மன்னிச்சு விட்டுறேன். சரி, அவ ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா அங்க இருக்கிறவன். நான் நேத்து வந்தவ தானே, அதனால நான் போறேன். நீங்க அவன் கூடயே வாழ்ந்துட்டு போங்க, நான் போறேன். வெறும் கையோட கட்டின புடவையோட போய்கிட்டே இருப்பேன். நீங்க கட்டின தாலியை அறுத்துட்டு போயிடுவேன். நாராயணி, போட்டுமா? அறுத்துட்டு போட்டுமா? சொல்லுங்க, நீங்க எனக்கு கட்டின தாலியை அறுத்துட்டு போட்டுமா? வேணாம் நாராயணி, வேணாம். நான் வேதாந்தத்தையே போய் சொல்றேன். நிச்சயமா இங்க வேதாந்தம் இருக்க மாட்டான், நீதான் இருப்ப. கங்காதரன் கிட்ட இப்பவே போய் பேசுறேன். நான் எப்படி சித்தப்பா வேதாந்தத்துக்கிட்ட சொல்றது? வேற வழியே இல்லடா கங்காதரா, சொல்லித்தான் ஆகணும். மேல நாராயணி சாப்பிட மாட்டேன், பச்சை தண்ணி கூட பல்லுல படாதுன்னு சபதமே போட்டிருக்கான். வேதாந்தம் இந்த வீட்டை விட்டு போகலைன்னா நாராயணி உண்ணாவிரதம் வந்து உயிரை விட்டுருவேங்கிறா. நான் சொல்லியே வேதாந்தத்தை நீ துரத்தலைன்னா நாராயணி இந்த வீட்டை விட்டு வெளில போறதா சொல்றா. தாலி அறுத்து போட்டுட்டு போட்டுமானே எங்கிட்டயே சொல்றாடா. தாலியை இழுத்து இழுத்து காட்டுறா. இது பாரு கங்காதரா, உனக்கு வேதாந்தம் பெருசா இருக்கலாம்,
ஆனா எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். நான் உனக்காகவே வாழ்ந்தவன்டா. உனக்கு என் மேல மதிப்பும் மரியாதையும் இருந்தா முதல்ல இந்த வேதாந்தத்தை துரத்து. இது வெறும் நாராயணியோட பிரச்சனையா மட்டும் எடுத்துக்காதே, ஏன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா எடுத்துக்க. சித்தி இல்லாத வீட்டுல நான் ஏன்டா இருக்கேன்? நானே இருக்க மாட்டேன். முதல்ல அந்த வாய் துடுக்கு வேதாந்தத்தை போ சொல்லு. அவன் போனா தான் இந்த குடும்பமே நிம்மதியா இருக்கும். நான் இப்படி சித்தப்பா வேதாந்தத்தை போட வெளியேன்னு சொல்றது? அவன் என் பெரிய பையன் சித்தப்பா. வேற வழியே இல்லடா. நீ சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பெத்த பிள்ளைய வேணான்னு வெளியே அனுப்புறப்ப வேலைக்காரனை வெளியே அனுப்புறதுக்கு உனக்கு என்னடா கஷ்டம்? இதோ, தீபக்க நீயா தானே பேசி வெளியே அனுப்பிச்சு வச்ச, அதே மாதிரி இவனையும் அனுப்பிச்சு விட்டுரு. நீயா சொல்ல போறியா இல்ல அந்த வேதாந்தத்தை கூப்பிட்டு நானே வெளியே போடான்னு சொல்லட்டுமா? வேணாம் சித்தப்பா, வேணாம் சித்தப்பா. வேதாந்தம் தாங்க மாட்டான். வேதாந்தம் வளர்ந்திருந்தாலும் அவன் மனசளவுல பச்சை குழந்தைதான். அவன் என்னோட மூத்த பையன் சித்தப்பா. என்ன சித்தப்பா நீங்க? சித்தப்பா இந்த ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை சித்தியை நீங்க சமாதானப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் வேதாந்தம் பேசாம நான் பாத்துக்கிறேன். இல்ல கங்காதரா, இதுக்கு மேல நானே பொறுமையா இருக்க மாட்டேன். நாளை காலையில வரைக்கும் உனக்கு நான் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த வேதாந்தம் போகலைன்னா நாளை காலையில நானே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். சித்தப்பா துர்கா, நான் இந்த விஷயத்தை வேதாந்தத்துக்கிட்ட எப்படி சொல்ல போறேன்? நான் என்ன பண்ண போறேன்? ஒரு பக்கம் சித்தப்பா, இன்னொரு பக்கம் வேதாந்தம். வேதம், வாங்க சாப்பிடலாம். அட, உங்களதான் வாங்க சாப்பிடலான்னு. வேணாம் மீரா, எனக்கு பசி இல்ல. நேத்துல இருந்து நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. இப்படி இருந்தா என்னத்துக்கு ஆகுறது? மீரா, இந்த ஒரு நாளே எனக்கு ஒரு வருஷம் போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு நினைவு தெரிஞ்சு இன்னைக்குதான் அப்பாவுக்கு குட் மார்னிங் சொல்லாம விடிஞ்சிருக்கு. ஏய் அப்பா, மீரா 100 ஆயுசு அவருக்கு. அப்பா குட் மார்னிங். குட் மார்னிங் பா. குட் மார்னிங் பா. குட் மார்னிங் பா. அப்பா, உங்க குட் மார்னிங் இல்லாம பொழுது விடுதிருச்சேன்னு இப்பதான் மீரா கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருந்தேன். அப்பா, நீங்க இல்லாம உங்களை பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா. அப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நாங்க 2 பேரும் அங்கேயே வந்துடுறோம்ப்பா. வேண்டாம் தீபக், நீங்க அங்க நிம்மதியா இருந்தாவே எனக்கு போதும். அப்பா, நிம்மதியா இருந்தா நான் ஏன்பா இந்த மாதிரி கேட்க போறேன்? எனக்கு இங்க நிம்மதியே இல்லப்பா. நான் மட்டும் இங்க நல்லாவா இருக்கேன்ப்பா. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா போக போக எல்லாம் சரியாயிடும். இல்லப்பா, இது சரியாகாதுப்பா. முன்னால எனக்கு
எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா. அப்பா வேணும்னா அந்த முனி மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துடலாம்ப்பா. தீபக், அவ அதுக்கெல்லாம் அஞ்சரவே இல்லப்பா. இந்த நேரம் நீ நம்ம வீட்டை விட்டு வெளியில வந்தது கூட உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதுதான் கங்காதரனோட 3வது மவன் புதுசா வந்திருக்கிற வீடா? ஆமா தம்பி, அந்த சின்ன புறா இங்கதான் பறந்து வந்திருக்கு. ஆ? அப்பா அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா. நாங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு வந்துடுறோம்ப்பா. சந்தோஷமா இருக்குப்பா. உன் வாயிலிருந்து நம்ம வீடுன்னு வராம உங்க வீடுன்னு வந்துச்சு இல்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தீபக், நீ என்ன விட்டுட்டு நீ நல்லா இருக்கேன்னா வாழ்க்கை முழுக்க உன்னை பிரிஞ்சு இருக்க நான் தயாரா இருக்கேன். இருக்கேன். அப்பா அப்பா வாங்க உள்ள போவோம். என்னங்க அப்பா என்ன சொன்னாரு? அப்பா வரவே வேணாம் சொல்லிட்டார். வேற வழி? வேற வழி? வாடா வீட்டுக்குன்னா நான் குறுக்க வந்து நிப்பல்ல. அப்புறம் தம்பி, வீடெல்லாம் நல்ல வசதியா இருக்கா? ஏதாவது வசதி குறைச்சலா இருந்தா ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, உடனே உடனே வந்து நிக்கும். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. வெளியே போ, வெளியே போ. இத பார், என்கிட்ட அவ முகத்தை காட்டவே பயப்படுவாங்க. நீ கோபத்தை காட்டுறியா? வேண்டாம், வெளவெளுத்து போயிடுவ. உங்க அண்ணனுங்க 2 பேத்தையும் நான் தான் வர வச்சேன். உன் அப்பா உஷாரா உன்னை தனியா அனுப்பிட்டால. ஏய் ஏய், அவர் தெய்வம் மாதிரி எனக்கு. அவன் இவன் மரியாதைலாம் பேசாத. பேசுனா என்னடா செய்வ? காரி துப்ப வேண்டாம். அவர் அவதூற பேசினா உன் முகத்துல காரி துப்புவேன். யாரு நினைச்சவன்? மனசாட்சிக்கும் தெய்வத்துக்கும் கட்டுப்பட்டவன். உன்ன மாதிரி மிருகம் இல்ல. போட வெளியே. எங்க அப்பா எப்பவும் என் இதயத்துல இருக்காரு. அவரை எப்பவும் என்னால பிரியவே முடியாது. போ, வெளியே போ. வசந்து உன்னை விட ரொம்ப வீரப்பா பேசினா. பாவம், இப்ப என்கிட்ட புள்ள பூச்சியா அடங்கிட்டான். நீயோ கூடிய சீக்கிரமே புள்ள பூச்சியா மாறிடுவ. நான் நல்லவனா நிறைய நாள் வாழணும்னு நினைக்கிறேன். உன்னை கொன்னு கோலகாரனா மாத்திராத. தம்பி, நீ இதுக்கு மேலதான் கொலைகாரனா மாறணும். ஆனா என் தம்பி இதுக்கு முன்னாடியே பல கொலைகளை பண்ணவன். நான் நல்லவனா நிறைய நாள் வாழணும்னு நினைக்கிறேன். உன்னை கொன்னு கோலகாரனா மாத்திராத. தம்பி, நீ இதுக்கு மேலதான் கொலைகாரனா மாறணும். ஆனா என் தம்பி இதுக்கு முன்னாடியே பல கொலைகளை பண்ணவன். தப்பு தப்பா பேசி அண்டாவில் விழுறதுக்கு பதிலா டைரக்டா அடுப்புல விழுந்துற போற. ஒழுங்கா என் தம்பி காலில் விழுந்து மணக்க மணக்க ஆசீர்வாதம் வாங்கி நீண்ட ஆயுசோட வாழு. செருப்பால் அடி. 2 பேரையும் மாத்தி மாத்தி செருப்பால் அடிப்பேன். உங்களால என்ன பண்ண முடியும் அது பண்ணிக்கீங்க. இங்க இருந்து வெளியே போங்க. இத பார், பாவம் போனா போகுதுன்னு அந்த சனிய கூட மன்னிச்சு விடலாம். ஆனா இந்த முனிய மன்னிக்கவே மாட்டான். உன்னை கதற வைக்கிற காலமும் என் காலில விழ வைக்கிற காலமும் வரும். வர வெப்ப.
விடு மீரா. சொல்றவன் செய்ய மாட்டான், செய்யறவன் சொல்ல மாட்டான். மீரா, உள்ள போய் வேலையை பாரு. போ போ மீரா. அப்போ 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 நாங்க போலப்பா, நாங்க போலப்பா. அப்பா ப்ளீஸ் பா, எங்களை போக சொல்லாதீங்கப்பா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சொல்றதை புரிஞ்சுக்க. ஹலோ, நான் எம்எல்ஏ பேசுறேன் கங்காதரா. உன் மூணாவது மகனை அவசரப்பட்டு நீயே வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்ட போல் இருக்கு. பெரிய ஆளியா நீ. ஒரு பொருளை இழந்து ஏமாளி ஆவறதை விட தானா கொடுத்து தர்மரசாவாயிட்ட. உன்னோட மூணாவது மகன் தீபக்க அவனோட வீட்டுல பார்த்து பேசிட்டு தான் வரோம். ஏன்பா, அவன் என்னப்பா உன் மேல ரொம்ப பாசமா இருக்கான். வார்த்தைக்கு வார்த்தை உன்னை அப்பா அப்பான்னு புகழ்ந்து தள்ளுறான். உனக்கு என்ன வேணும்? ஒன்னும் வேண்டாம். உனக்கு தான் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிள்ளையும் இல்லையே. இருக்கிற மூணும் தான் வேற வேற ரூட்ல போயிடுச்சே. இப்ப நான் உன்னை என்ன கேட்க போறேன்? தெரியாம தான் கேட்கிறேன். நானா அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழற மாதிரி அழுன்னு. நீயா உன் மகனை அனுப்பி வச்சுட்டா நானும் என் தம்பியும் சும்மா இருப்போம்மா? விட மாட்டோம். நானும் என் தம்பியும் மகனை விடவே மாட்டோம். அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணுவோம். அப்புறம் கங்காதரா, உன் மகன் தீபக் உன் மேல பாசமா இருக்கிறத பெரிய சந்தோஷமா எடுத்துக்காத. பின்னால அவன் தான் உனக்கு பரம எதிரியா வருவான். உதாரணத்துக்கு, குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருக்கிறவன் தான் சீக்கிரமா சாமியாரா போயிடுவான். டேய், உனக்கு குடும்பமே கிடையாதா? இருக்கு கங்காதரா, எனக்கு ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்கு. ஆனா நான் உன்ன மாதிரி பாசக்காரன் இல்லை. உங்களை மாதிரி ஆட்கள் பாசக்காரங்களா இருக்கிறதுனாலதான் எங்களை மாதிரி ஆட்கள் உங்களை மாதிரி ஆட்களை பைத்தியக்காரனாக்கிறோம். இத சொல்லத்தான் போன் பண்ணியா? இதுக்கு மேல உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சுக்காத. நாங்க உன்னை வேற ரூட்ல வர வைப்போம்னு சொல்றதுக்காகத்தான் நான் போனே பண்ணேன். எதுவுமே இல்லாம உன்னை நிர்கதியா நிக்க வைக்கிறது தான் எங்களுடைய நோக்கமே. எங்க நோக்கம் சீக்கிரமே நிறைவேறும். வாழ்த்துக்கள். பெரிய மேதாவித்தனமா வாழ்த்துக்களா சொல்ற. நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை நடு ரோட்டில் நிறுத்துறது தான். இது பாரு கங்காதரா, உனக்கு வேதாந்தம் பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். உனக்கு மேல மதிப்பும் மரியாதையும் இருந்தா முதல்ல இந்த வேதாந்தத்தை துரத்து. நீயா சொல்ல போறியா, இல்ல இந்த வேதாந்தத்தை கூப்பிட்டு நானே வெளியே போலான்னு சொல்லட்டுமா? உனக்கு மேல மதிப்பும் மரியாதையும் இருந்தா முதல்ல இந்த வேதாந்தத்தை துரத்து. சித்தி
இடத்துல நான் ஏன்டா இருக்கேன்? நானும் இருக்க மாட்டேன்.